லக்ஷ்மி வந்து வீட்டுக்கு சந்தோஷமாக வராங்க. இந்த மாதிரி புடவை எடுக்க போகலான்னு சொல்லியிருக்காங்க. புடவை எடுக்கிறதுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு புடவை எடுக்கிறதுக்கு அவரும் கரெக்டாக கடைக்கு போயிட்டு ஒரு புடவையை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃப்ளோருக்கு போயிருக்காங்க. அந்த கேப்பில் ஹீரோயினோட குடும்பம் வராங்க. வந்து புடவையை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தா நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த புடவை தான் வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த புடவை தான் கனவுல நான் கட்டிட்டு இருந்தேன், எனக்கு அது தாலி கட்டும் போதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இதே எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. இதை வேறு ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டுட்டு வாங்க, என் பேத்தி ஆசைப்பட்றான்னு பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே இவங்க போய் கேட்க கல்யாண பொண்ணு கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ஒத்துக்கிறாங்க. நாங்களே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்குள்ளே வந்து ஹீரோக்கு ஃபோன் வருது. ஃபோன் பேசிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னா எனக்கு தான் கல்யாணமானு சொல்லி கேட்டு லக்ஷ்மி நேற்று உன்னை பார்க்க முடியல, நீ கிளம்பிட்டி அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் பாட்டி கூப்பிட்டாங்க சாரின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா புடவை தான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சந்தோஷமாக ஹீரோயினும் அதை வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோ கிட்ட கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வீட்டில் தாத்தா பாட்டி வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஹீரோ வந்தோடனே பேசணும்னு நினைக்கிறதுக்குள்ளே வீட்டில் வேறு ஒரு பிரச்சனை வந்துடுறதுனால ஹீரோ அவங்க போயிடுறாரு. ஸோ அவங்களால வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசவே முடியல. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.